ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பச்சர் கேமிங். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு புது கேமில் விளையாட போகிறோம். ஹங்க்ரி ஷார்க் எவல்யூஷன் அப்படின்ற ஒரு கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் பிளே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். விளையாட அடிக்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ஆஃப்லைன் கேம் பிளே தான். ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும் கேமு. விளையாட அடிக்ட் ஆகிடுவீங்க. இந்த கேமில் வந்து நம்ம ஷார்க்கு வச்சு தான் விளையாட போகிறோம். நம்ம தான் ஷார்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மீனெல்லாம் பிடிச்சி திங்கலாம். சின்ன மீனெல்லாம் பிடிச்சி தின்னலாம். பெரிய மீனை நம்ம திங்க முடியாது. ஸோ சின்ன குட்டி மீனெல்லாம் திங்க நம்ம லெவல் அப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சின்ன அப்படியே பாருங்கள், லெவல் அப் ஆயிடுச்சு. இங்கே சைடில் பாருங்கள், டைம் ஓடிட்டுருக்கு. நம்ம எவ்வளோ நேரம் சர்வைவ் போகிறோம் அப்படின்ட்டு டைம் ஓடிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம வந்து அப்படியே சாப்பிட்டு போகலாம். சும்மா அப்படியே கீழே இது இருக்குது பார்த்திங்களா, அதை சும்மா அப்படியே ட்ராக் பண்ணாலே போதும், மீன் அப்படியே நகரும். ஷார்க்கு நம்ம லெவலில் ஆக உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். காயின்ஸ் டைமண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் மீனை அப்கிரேட் பண்ணிக்கலாம். வேறு ஷார்க்கை வாங்கிக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், மேலே வந்தோம்னா டக்கெல்லாம் இருக்குது பாருங்கள். வாத்தெல்லாம் பிடிச்சி கடிச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் ஆளுங்க இருப்பாங்க. ஆளுங்க அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். நீங்கள் தரையில் போக முடியாது, பயம் காட்டிகிட்டு வந்துடுவோம் நம்ம, அவ்வளோதான். ஓகேங்களா. இங்கே பாருங்கள், டக்கை சாப்பிட்டாச்சு. அப்படியே சாப்பிட்டே இருக்கும். மீனை எவ்வளோ நேரம் சர்வைவ் பண்ணுறோன்ட்டு இங்கே பாருங்கள், டைமர் ஓடிட்டுருக்கு பாருங்கள். அதே மாதிரி நம்ம பெரிய மீன்கிட்ட கடி வாங்கிட்டோம்னா நமக்கு டைமர் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்டு போயிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ஆளை பிடிச்சி தின்னாச்சு. இங்கே பார்த்தீங்களா, சைடாக வந்து எவ்வளோ நெஞ்சழுத்தாருன்னா சைடாக வந்து நிற்பானுங்க. அதுவும் நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன்ட்டு தெரியாமல், ஷார்க் இருக்குன்னு தெரியாமல். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். உள்ளே எவ்வளோ தைரியமாக வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான் போல் இருக்குது. உள்ளே வந்து இல்லை மீனுங்களை கொள்ள வந்திருக்கான் போல் இருக்குது. அவன் தான் நம்மளுக்கு எனிமி. ஸோ அவனை பிடிச்சி கடிச்சு தின்னாச்சு. இங்கே பாருங்க, குட்டி மீனை இப்படியே நம்ம தின்னுட்டே போகணும். இதை நம்ம டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணுங்க, பார்த்தீங்களா, முள்ளாக இருக்கும். அந்த மீனை டச் பண்ணால் வந்து நம்மளுக்கு பவர் குறையும். ஸோ நம்ம செத்துருவோம். ஸோ அதை டச் பண்ணக்கூடாது. கீழே ஏரோ மார்க் கட்ட போகிறேன், கீழே போகலாம். நம்ம கீழே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மீனும் நம்ம இது பார்த்திங்களா, கடிச்சிச்சுன்னா ஒரேடியாக செத்துருவோம். ஸோ நம்ம 5 டைமண்ட் இருக்குது, ஒரு டைமண்ட் கொடுத்து நம்ம ரிலீவ் ஆகிக்கலாம். ஸோ அப்படியே நம்ம இங்கே வருங்க, ரிலீவ் ஆகிட்டோம்னா அதே டைமர் தான் ஓடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பார்த்திங்களா, பெரிய மீனுக்கிட்ட வந்து டேரெக்டாக நம்ம போகக்கூடாது. போனோம்னா வந்து கடிச்சு தின்றுடும். அதனால் இன்டெரக்டாக தான் அதுக்கு போகணும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆள் இருக்கான் பாருங்கள், அவனே பிடிச்சி கடிச்சு தின்னு. அட்டே நம்மளே அடிக்கிறியா போட்டு கடிச்சு தின்னாச்சு அவனை. சர்வைவர் போனஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதே பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது கேம். விளையாட உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இங்கே பாருங்கள், இந்த மீனை நம்ம சீண்டக்கூடாது. இதோட பெரிய ஷார்க்கு. அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலர், ரெட் கலர், ஒயிட் கலர் இருக்குல்ல, அதையும் நம்ம சீண்டக்கூடாது. அதுவும் இதோட பெருசு. அதுக்கு நம்ம இன்னும் பெரிய ஷார்க் அப்கிரேட் பண்ணால் வந்து உங்களுக்கு அந்த மீனெல்லாம் பிடிச்சி கடிக்கலாம், ஒன்றும் பண்ணாதுங்க. இப்போ வந்து நம்ம அதை வந்து சீண்டவே கூடாது. சீனா நம்ம ஷார்க்கு இழந்துருவோம். நம்ம மறுபடியும் 2 டைமண்டை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு ஓகே, அப்படியே விட்டுருக்கலாம். சரி, 2 டைமண்ட் வேஸ்ட் பண்ணி நம்ம மறுபடியும் சர்வைவல் ஆரம்பிச்சிட்டோம். டைமர் அப்படியே ஓடிட்டுருக்கு பாருங்கள். 3 நிமிஷம் 44, 5, 46, 47 செகண்ட் அப்படியே நம்ம சர்வைவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சர்வைவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். ஓகேங்களா. அங்கே பாருங்கள், அது நம்ம வெளியே வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ தைரியமாக இது தண்ணியில் மிதந்துட்டுருக்கான். வர்றது கூட தெரியாமல் மிதந்துட்டுருக்கான். இவன் பாருங்கள், இவனை பிடிச்சி கடிச்சு அப்படியே சாப்பிட்றான். அப்படியே கடிச்சு. ஹங்க்ரி ஷார்க் கேமோட பேரே வந்து ஹங்க்ரி ஷார்க் ரெவல்யூஷன். அப்படியேங்கப்பா, பெரிய சுறாவனம் வந்துருச்சு. அதை நம்மளை எரிச்சு விட்டு போயிடுச்சு. ட்ராகன் சுறான்னு நினைக்கிறேன், அதனால் எரிச்சு விட்டு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோமா நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இப்போ பாருங்கள்,
அடுத்த லெவலுக்கு ஷார்க்கு வேறு ஷார்க்கு வரும். அதுக்கு 25 டைமண்ட்ஸு அது வேணும். இதுக்கு 40 டைமண்ட் வேணும். நம்ம ஒவ்வொரு ஷாக்காக நம்ம வாங்கணும். டே 1 ரிவார்டு 500 காயின்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ரிவார்டை வாங்கிட்டோம்னா 25 டைமண்ட் வேணும் நம்மளுக்கு அந்த ஷார்க்கை அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி தான் கேம் ப்ளே, ஃபுல்லாக கேம் ப்ளே இப்படி தான் இருக்கும். நீங்கள் அதிகமான மீன் அதிகமான ஆளுங்கள்லாம் சாப்பிட்டு நீங்கள் சர்வை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் சேரும். உங்களுக்கு அதே மாதிரி டைமண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஷார்க்கை அப்கிரேட் பண்ணிக்கலாம். வேறு புது ஷார்க்காக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கேம் ப்ளே ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ரொம்ப அடிக்டிவான கேமு. ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இதோட இந்த கேம் ப்ளேயோட வாய்ஸ் ஓவரை முடிச்சுக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதிகமாக பேசலை, சும்மா போட்டு மொக்க போடல. ஸோ இந்த கேம் ப்ளேயோட இதை மட்டும் சொல்லிவிட்டு சரி கேம் ப்ளே வாய்ஸ் ஓவரை நிப்பாட்டிக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறவங்க இருந்தாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே பார்க்குறீங்க. வியூஸ் வருது, கொஞ்சம் வியூஸ் வருது, ஆனால் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை, ஓகேங்களா? ஃப்யூச்சரில் நம்ம கம்ப்யூட்டர்லேயும் கேம் விளையாடி நம்ம போடுவோம், சரிங்களா? இப்போதைக்கு நான் ஃபோன் தான் வச்சுருக்கேன், அதனால் ஃபோன்லேயே கேம் எடிட் பண்ணி நம்ம விளையாண்டுருக்கோம். ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம போக வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேயும் கேம் விளையாடுற மாதிரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படியே வாய்ஸ் ஓவரை முடிச்சுக்கிறேன். பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.